இங்க ஒரு வயசானவருக்கு மயக்கம் வருதுன்னு அங்க வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த தண்ணியை குடிச்சதும் அவருக்கு உடம்பு சரியாயிடுது. உடனே இவனுக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது கடவுள் தான் மாறு வேஷத்துல பூமிக்கு வந்திருக்காரு. சோ இப்ப இவனோட இறக்க குணத்தை பார்த்து இவனுக்கு வரம் தரேன்னு சொல்றாரு. ஆனா இவன் அதை நம்பாம எனக்கு இருக்கிற ஒரே ஆசை நல்லா சம்பாரிச்சு வீடு கட்டினா போதும்னு சொல்லிடுறான். அதையும் அவனுக்கு வரமா கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர் அங்கிருந்து போனதும் இவனுக்கு தாகமா இருக்குன்னு தண்ணியை குடிக்கிறான். பார்த்தா இவன் தண்ணியை குடிச்சதும் அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 8000 ரூபாய் டெபாசிட் ஆகுது. அதை பார்த்தது இவனுக்கு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் போன் பண்ணி அவனோட அப்பா அம்மாவை மீட் பண்றதுக்காக கூப்பிடுறா. இவனும் அவங்க வீட்டுக்கு மீட் பண்றதுக்காக போறான். போன இடத்துல இவன் ஒரு கூலி வேலை செய்யறவனு அவனோட அப்பா அம்மா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவனுக்கு ஒரு வரம் கிடைச்சதே மறந்து போய் இப்ப தண்ணியை குடிக்கிறான். பார்த்தா மறுபடியும் இவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 8000 ரூபாய் டெபாசிட் ஆகுது. ஆக்சுவலா இவன் ஒவ்வொரு டைம் தண்ணியை குடிக்கும் போதும் அந்த தண்ணி அளவுக்கு ஏத்த மாதிரி பணம் வர்றதான் வரமா கொடுத்துட்டு போயிருக்காரு. அது தெரிஞ்சதும் அவன் கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே பேரல் பேரலா தண்ணியை குடிச்சு அவனோட அக்கவுண்ட்ல மில்லியனுக்கு மேல சேர்த்துறான்.